தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவரது தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். 10 நாள் ஆகுது. குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடிக்கு வரோம். இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவரது தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். 10 நாள் ஆகுது. குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடிக்கு வரோம். இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவரது தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். 10 நாள் ஆகுது. குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடிக்கு வரோம். இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவரது தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். 10 நாள் ஆகுது. குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடிக்கு வரோம். இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு உயிர் போகும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அவரது தந்தை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். என் மகள் 10ஆம் தேதி காணாமல் போனார். 10 நாள் ஆகுது. குற்றவாளியை கண்டுபிடிச்ச செய்தி வந்திருக்கு எனக்கு. நான் சொன்னது குற்றவாளியை கைது பண்ண உடனே தான் என் மகளே திரும்ப வாங்குவேன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். குற்றவாளி கண்டுபிடிச்சதுனால என் பாப்பாவை வாங்குறதுக்கு தூத்துக்குடிக்கு வரோம். இந்த குற்றவாளிக்கு கடுமையாக மரண தண்டனை மட்டுமே கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி மரண தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இந்த நாட்டிலேயோ ஊருக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன்.